திருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே வேத கோஷங்கள் முழங்க, சோஸ்திர கானங்கள் முழங்க, சங்கீத கீர்த்தனைகள், நாதசுர தவில் இசை முழங்க, எம்பெருமான் பூஜை அபிஷேக வீதி பிரதட்சத்தின் மூலம் இனிதான முறையிலே இந்த விழா நிறைவடைந்து எல்லோரும் மகிழ்ச்சியினும் வெள்ளத்தினிலே திளைத்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த உபயத்தை செய்த உபயகாரர்களுக்கும் வந்திருக்கின்ற பக்த பெருமக்களுக்கும் விநாயகப் பெருமானுடைய கருணையும் அடியேனது ஆசிகளும் முடித்தாகி இந்த மகோத்சவமானது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன் செய்ய வேண்டும் என்பது. ஆனால் சில பேருக்கு தெரியுமோ தெரியாது. தெரிந்தவர்கள் திருப்பியும் ஒரு முறை கேட்கலாம், தெரியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் போன வருஷம் படித்ததை இந்த முறை பரீட்சைக்கு போன வருஷம் மறந்து போவோம். பள்ளிக்கூடத்தில் படிக்க மாஸ்டர் சொல்லுவார், சத்தம் கூட சொல்லுவார். அவர் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகினோடனே நாங்கள் கலைக்க வேண்டும். பிறகு மாஸ்டர் என்ன செய்வார், வந்து நான் தட்டு வருகிறார், கதைச்சம் எடுத்து போடுறது. பிறகு நாங்கள் கச்சல் ஒதுங்கிற காட்டுக்கிற அடியில் மற்றவன் மூச்சு காட்டும். அதே போல நாம் என்னதான் சொன்னாலும் சில நேரங்களில் தவறுகளை விட்டுருவோம். இப்படி நடக்கிறதான நாங்கள் அதை வந்து ஸ்ரீலங்காவில் படித்தவருக்கு தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், போனவரிடம் நான் படித்தது போல சொன்னது போல சொன்னால் இந்த சாமி சுத்தி கொண்டு வந்து இதில் இறக்கினா பிறகு சாமி அப்படியே வசந்த மண்டலத்தை நோக்கி வர வரைக்க பூர்வீக கூடான்னு சொல்லு. ஆனால் அந்த முதல் எறிஞ்சான் யாருன்னு தெரியாது. முதல் எறிஞ்சாடு நான் சொல்றேன். அவர் எறிஞ்ச உடனே சத்தம் போடுறவன் ஒருத்தன் சத்தம் போடுறோன்னே எல்லாரும் சத்தம் போடுவான். ஒருத்தன் பிள்ளை விட்டோடனே எல்லாரும் போடுவான். ஒருத்தன் நேரம் போய் கொண்டிருப்பான். திடீர்னு ஒருத்தன் குறுக்க போனோடனே அவன் அந்த குறுக்கையே போடுவான். அதனால முதல் எறிஞ்ச ஆளுக்கு தான் நான் சொல்றேன். எப்படி எல்லாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எறியக்கூடாதுன்னு சொன்னால் எறியக்கூடாது. அதே என்பதை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், ஆலயத்துக்கு வந்த உடனே அப்படியே வாரம் நீலபாக்கனம் விநாயகப் பெருமான கொடித்தம்பம் இருக்குது, அங்கால பலிபீடம் இருக்குது, பலிபீடத்துக்கு முன்னால் மூஷிகம் இருக்கின்றது. எல்லா சாமியும் நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது நீங்கள் நேர போய் கும்பிடுங்க, உங்களைத்தான் எல்லா சாமியும் பார்க்கும். ஆனால் இந்த மூஷிகம் பிள்ளையாவுடைய மூஷிகம் இருக்கும். சுப்பிரமணிய கோயிலாக இருந்தால் மயூரம் இருக்கும், சிவன் கோயிலாக இருந்தால் ரிஷபம் இருக்கும், அம்பாள் கோயிலாக இருந்தால் அதாவது துக்கியம்மனாக இருந்தால் சிம்மவாகனம் இருக்கும், சாந்தமான தெய்வங்களாக இருந்தால் ரிஷபம் இருக்கும். அது ஏன் மாத்திரம் இறைவனை பார்க்கின்றது? மற்ற சாமிகள் பிள்ளையார் பிள்ளையார் கூட தான் பார்க்குறது, அம்பாளுக்கு போகணும் அம்பாள் கூட தான் பார்க்கணும், சுப்பிரமணிய பெருமானை பார்த்து அந்த கூட தான் பார்த்துட்டு. ஆனால் மூஷிகம் மாத்திரம் அங்கே தான் பார்த்து உங்களை பார்க்கவே பார்க்காது. நீங்கள் முன்னப்பிருந்தாலும் உங்களை பார்க்காது. அதில் மூச்சு காற்று எம்பெருமானுடைய இந்த நாவி இருக்குது, நாவியில பட்டுக்கொண்டே இருக்குமா. அதனால தான் இந்த மூஷிகத்துக்கும் முதஸ்தானத்திலேயே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக. அப்போ நான் உள்ளுக்கு வரைக்கே இந்த பழிப்புட இருக்கிறதுக்கு காரணம் எங்கள்கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாடு ஆகிய மரங்களையும் இந்த பலிபீடத்தில் நாங்கள் பலி கொடுத்துருவோம். கோயிலுக்கு வந்த உடனே எங்களுடைய அழியாமல் ஆணவம் எடுக்கும். அது நான் அடிக்கடி சொல்வது, சொன்னாலும் அந்த ஆணவம் தர தூக்கம் எடுத்து. அதனால தான் இந்த 5 விரலில் பாருங்கோ, நடுவிரல் பெரிய விரல் இந்த 2 விரலையும் மடித்து பார்த்தால், இந்த 5 விரலையும் பார்த்தாலும் நடுவிரல் பெருசாகத்தான் இருக்கும். இதன் மூலம் உங்களை கையில் பாருங்க. அதுதான் ஆணவம். ஆணவ மரம் சொல்வாங்க. எல்லோருக்குள்ள இந்த ஆணவ மரம் இருக்கின்றது. அது பெருசாகத்தான் இருக்கு.
ஆனால் சில வழியில் தொழிற்படாது சொன்னால் எங்களுக்கெல்லாம் மறைஞ்சு போகும். அது மறைத்தல் தொழில், பஞ்சகிருத்தியங்கள்ல மறைத்த தொழில். தானவமானது மேல் நோக்கி இருக்கும். அடுத்தது கண்மம், இந்த மோதிர விரல். நான் கல்யாணம் கட்டும் பொழுது மோதிர விரல் தான் முதலம் போடுவோம். மற்றது ஆணவம், இது கண்மம். இந்த சின்ன விரல் வந்து மாயாமலம். அந்த மோதிரம் போட்ட பிறகு சின்ன விரல் தான் ஆணையம் பண்ணேன் சேர்த்து இந்த உலக வாழ் கிளறில் நான் சிக்கி இல்லற சுகங்களை நான் அனுபவிக்க வேண்டும். இல்லறத்தின் மூலம் அறம், பொருள், இன்பம், வீடு போன்ற புருஷார்த்தமான பொருள்களை எல்லாம் பெற்று வாழ வேண்டும். நல்ல விதமான தான தர்மங்களை எல்லாம் பண்ண வேண்டும் சொல்வார்கள். அது இல்லறத்தில் வந்தால் தான் தானத்தை செய்கிறதுக்கு, தர்மத்தை செய்கிறதுக்கு மறுகரை இருக்கணும். இல்லற வாழ்க்கை மிகவும் ஒரு முக்கியமானது நமது சமயத்தில். அதான் கோவில் குட்கள் கூடி கல்யாணம் கண்ணா தான் சிலையில் வேலையை செய்யலாம், பிரக்கணியாடையும் செய்யலாம். மற்ற மதங்கள் அப்படி இல்லை. இல்லறம் என்பது முக்கியம். அப்போ இல்லறத்தை சேர்க்கிறது இந்த சின்ன விரல். அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயாகிய மும்மரங்களையும் அறுக்கிறது தான் இந்த பனிபுரம். அதான் பனிபுரத்தை நாங்கள் ஒரு உருண்டை வச்சு பனி போட்டு இந்த உசுர் மது ஆன்மா அது யாருன்னு கேட்டால் அதுதான் மூஷிகம். அப்போ எங்களுடைய ஆன்மா வந்து எப்பவும் இறைவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் பிறந்ததுக்குரிய ஒரு ஈடேற்றம் இறைவனை போய் அடைகிறது. அப்போ பணிபுரம் எமது மும்மரங்களை மறுக்கவில்லை. ஆன்மாவானது மூஷிகம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ கோயிலுக்கு வந்த உடனே நாங்கள் சொல்லுறது இல்லை, நீ உடைய கேட்கணும். நான் இனிமேல் யாருக்கும் நான் யாருடைய கோபத்துன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐயா கேள்வி போட்டேன், நான் நாளைக்கு விட மாட்டேன். நீ விட வேணும். நான் கூட்ட வந்து கூட்டிட்டு விடவாங்க சரிதானே? அப்ப மற்றது இன்னும் ஒரு விஷயம், இந்த பஞ்சகிருத்தியங்கள் சொல்லப்படுகின்ற அழித்த அந்த படைத்தல் தொழில், அருளல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த பஞ்சகிருத்தியங்களும் தான் இந்த மகோத்சவமானது. இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், இந்த பஞ்சகிருத்தியங்கள்ல மகோத்சவத்தில் எம்பெருமான் விநாயகர் பெருமான் 5 இடங்கள்ல நிறைந்திருப்பார். மற்ற அதாவது உங்கள் அன்பரோத்சவம் அப்படின்னா மகோத்சவத்தில் 5 இடங்களில் விநாயகர் பெருமான் சொரிந்து அந்த ஆன்மாவை உயிரேற்றுவதற்காக 5 இடங்களிலே நிறைந்திருப்பார். ஒன்று வந்து தம்பம், அடுத்தது வந்து மூலஸ்தானத்தில் இருக்கின்ற பிம்பம், யாகசாலையிலே இருக்கின்ற அக்கினி, யாகசாலையில் இருக்கின்ற கும்பம், அது சிவாச்சாரியருடைய ஹிருதய கமலம். இந்த 5 இடங்களில் இருந்து இறைவாணிக்கின்றார் இறைவன். அதுதான் மகோத்சவத்தினுடைய உண்மையான தத்துவம். எனவே இந்த 5 இடங்களையும் அருள்வாணிக்கின்ற ஒரே ஒரு உற்சவம் எதென்று விட்டால் மகோத்சவம், பிரம்மோற்சவம், இந்த கொடியேற்றிருக்கின்ற விஷயம். எனவே இந்த மகோத்சவத்திலே கலந்து கொண்டுள்ள அடியார்கள் 5 இடங்களையும் நீங்கள் வந்து வழிபட வேண்டும். அதான் சாமியத்தை கொண்டு நிறைய வர வேண்டும். 5 இடங்களையும் அந்த தரிசனம் உங்களுக்கு கூடவே இருக்கும். அது 10 நாளும் தான் இந்த கொடித்தம்பளுக்கு விசேஷ பூசை. வருஷத்தில் 10 நாள், அது 15 நாள் கூடான 15 நாள். அந்த நேரங்களில் நீங்கள் யாராவது அர்ச்சனை செய்கிற அடியார்களாக இருந்தால் தம்ப பூஜை முடிந்தவுடன் தம்பத்துக்கு அர்ச்சனை செய்கிறது மிகவும் சிறப்பு. நீங்கள் அந்த நேரத்தில் இப்போ பிள்ளையார்கள் அர்ச்சனை வைக்கிற மாதிரி தம்ப பூஜையில் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் சிறப்பானது. எனவே அதன் மூலமும் இந்த ஆன்ம முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உள்ளாகும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மரங்களையும் நாம் அறுக்கும் பொழுது இந்த ஆன்மாவானது, இந்த விரல் வந்து ஆன்மா, இந்த விரல் இறைவன், இறைவனோடு சேரும் பொழுது இந்த முத்திரையை சொல்வார்கள், சின்முத்திரையை சொல்வார்கள். எனவே இதை களைய வேண்டும். சொல்லுறபடி நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனி ஒரு ஆள் இருந்தால் பேசாமல் அவருக்கு நீங்க எப்படி கூட்டு அதோடு சரி என்பதையும் கூறிக்கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருள்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறி, நீங்கள் நினைத்த எண்ணங்களும் நல்ல விதமான சிந்தனைகளும் மென்மேலும் வளர வேண்டும், ஆலயம் வர வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி, திருவிழாவுக்கு உபயோகாரர்கள் பொதுவாக இருக்கின்றபடியால் அதற்கு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம்.
ஆலயத்தினை பற்றிச்சீட்டை பெற்றுக்கொண்டு இந்த பேரத்தினைகளையும் குறித்துக் கொள்ளலாம் என்று கூறி பால் காவடி பால் செம்பு தீச்சட்டி இருக்கிற அடியாக யாராவது இருந்தால் முன்கூட்டி இதை பதிவு செய்யுமாறு தாழ்மையாக கொண்டு வருகிறோம். தீச்சட்டி அடிக்கிற அடியார்கள் வெளிவீதியிலே தான் தீச்சட்டி என்பதற்கும் அனுமதி உண்டு என்பதையும் இத்தால் அறிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்னிரவு வந்திடங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜஸ்டின் கோயிக்க போது எனக்கு மாலை கூட கிடைக்கல. Para kuka. Masuk. Hello, அவங்க இங்க வாங்குறீங்க. Hello, டிக்கெட்டுக்கா பாக்குறீங்க. ஓகே, ரைட்.
ஓம் வெற்றி விநாயகருக்கு ஓம் சங்கடோ விநாயகர் பெருமானுக்கு ஓம் மகா கணபதி பெருமானுக்கு
மறைவாளம் பான்மிதர் செய்யதமிழ் பார்விசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நாள்வாய் ஆனை மூனைப் பரவி அஞ்சலி செய்விப்பாய்.